அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறைமறுபாளன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து மறுமையை நோக்கியவனாக இருக்கும்போது கருப்பு முகங்களை கொண்ட வானவர்கள் வானத்திலிருந்து அவனிடம் வருவார்கள். உயிரை கொண்டு செல்வதற்காக அவர்களுடன் துணிகள் இருக்கும். அவனது பார்வை எட்டும் தூரம் வரை வானவர்கள் அமர்ந்திருப்பார்கள். பின்பு உயிரை கைப்பற்றும் வானவர் அவனுடைய தலைக்கு அருகில் அமருவார். கெட்ட ஆன்மாவே, அல்லாஹுவின் கோபத்துடனும் அதிர்ச்சியுடனும் நீ வெளியேறு என்று கூறுவார். அப்போது அவன் உடலில் இருந்து உயிர் பிரித்தெடுக்கப்படும். ஈரமான கம்பளியில் உள்ள ரோமத்தை பிடுங்குபவரை போல் வானவர் உயிரை வாங்குவார். உயிரை வாங்கிய பிறகு கண் சிமிட்டும் நேரம் கூட தன் கைகளில் வைத்திருக்காமல் உடனே அந்த துணிகளில் உயிரை சேர்த்து விடுவார். பூமியில் இறந்து அழுகி போன உடலிலிருந்து வெளிவரும் துர்நாற்றத்தை போன்ற கெட்ட வாடை அதிலிருந்து வெளியேறிக் கொண்டிருக்கும். இந்த கெட்ட உயிருடன் வானில் வானவர்கள் ஏறி செல்வார்கள். அந்த உயிருடன் வானவர் கூட்டத்தை அவர்கள் கடந்து செல்லும் போதெல்லாம் இந்த கெட்ட ஆன்மா யாருடையது என்று வானவர்கள் கேட்காமல் இருக்க மாட்டார்கள். உலகில் அவன் அழைக்கப்பட்டு கொண்டிருந்த கெட்ட பெயரை கூறி இன்னாருடைய மகன் இன்னார் என்று கூறுவார்கள். இறுதியாக அவன் இறுதி வானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அவனுக்காக கதவை திறக்குமாறு கேட்கப்படும். ஆனால் அவனுக்கு கதவு திறக்கப்படாது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். நமது வசனங்களை பொய்யென கருதி அதை உதாசீனம் செய்வோருக்கு வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட மாட்டாது. ஊசி துவாரத்தில் ஒட்டகம் நுழையும் வரை அவர்கள் சொர்க்கத்தில் நுழையவும் மாட்டார்கள். இவ்வாறே குற்றவாளிகளை தண்டிப்போம். அல் குர்ஆன் 7வது அத்தியாயம் 40வது வசனம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜனாசா ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டு அதை ஆண்கள் தங்கள் தோள்களில் தூக்கிச் செல்லும் போது அந்த பிரேதம் நல்லறங்கள் புரிந்ததாக இருக்குமேயானால் என்னை விரைந்து கொண்டு செல்லுங்கள், என்னை விரைந்து கொண்டு செல்லுங்கள் என்று கூறும். அது நல்லறங்கள் புரியாததாக இருக்குமே ஆனால், கை சேதமே, என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்று கூறும். இவ்வாறு கூறும் சத்தத்தை மனிதர்களை தவிர அனைத்தும் செவியுறும். மனிதன் அதை செவியுற்றால் மயங்கி விழுந்து விடுவார்.